இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வண்ணமுமையான டே, ஃபுல் டே ஓடுறோம். மார்னிங் ரொட்டீன்ஸ்லாம் முடிச்சுட்டு க்ளீனாக கடுமையான ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லைட்டாக வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கான புஷ்அப்ஸ் போயிட்டோம். இன்னைக்கு 100 புஷ்அப்ஸ், 15 புல்அப்ஸ், 100 ஸ்குவாட்ஸ் மற்றும் 100 ஆப்ஸ் பஞ்சிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக இடை தூக்குறதுல போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டேன். உங்களுக்கே தெரியும் இந்த ரியல் டே ஸ்டார்ட்ஸ் at 9:15. வேகமாக ட்ரேடிங் ரூம் போயிட்டு வாக் ஸ்டார்ட் பண்ண போயிட்டேன். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு ப்ரோட்டீன்ஸை மறந்துட்டேடான்னு சொல்லிட்டு அதில் கை வச்சுட்டு இன்னைக்கு மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருந்தனால ஸ்ட்ரைட்டாக கிரிப்டோ பக்கம் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். தென் நடுவில் கொஞ்சம் நம்ம ஃபியூச்சருக்காக 2 மீன் எண்ணெய், ஒரு ரெட் பனானா மற்றும் ஒரு கொய்யா, அவ்வளோதான். இனிமேல் பசிக்க வாய்ப்பே இல்லை. தென் ஸ்ட்ரைட்டாக நம்மளோட செகண்ட் பிஸ்னஸ் பார்க்க போயிட்டேன். இன்னைக்கு நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பிஸ்னஸோட பழங்கால ட்ரஸ்டட் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, அதில் 2 பேரும் என் சீனியர்ஸ். அவங்கள மீட் பண்ணலான்னு கிளம்பி போகிற வழியில் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் ஐடியா ரெடியான ஒரு குட்டி கடையில் ஒரு ஸ்ட்ராங்கான கட்டஞ்செய்யா போட்டேன். தேங்க்யூ திருவான்மியூர். தென் அப்படியே போகிற வழியில் லஞ்சை முடிச்சுலாம் முடிவு பண்ணி ஏதோ சந்தில் பூந்து எப்படியோ பட்டினம் பார்க்க வந்துட்டேன். நான் மோஸ்ட்லி ஒரே கடையில் சாப்பிட மாட்டேன். எந்த கடையில் கூட்டம் கம்மியாக இருக்கோ அங்கே போய் ஆஜராயிருவேன். இந்த லைனில் நீங்கள் எங்கே சாப்பிட்டாலுமே 90% சேம் டேஸ்ட் தான். அதனால் கவலைப்படாதீங்க. அங்கே ஒரு சிறப்பான தரமான புடி பிடிச்சிட்டு நம்ம இன்வெஸ்டர்ஸை நோக்கி போயிட்டேன். அதோ தெரியுது பார்த்தீங்களா ஒரு கால் பந்து, அதுக்கு பக்கத்தில் தான் என்னோட சீமான் ஹாஸ்டல். ப்ரமோஷன் எக்ஸாம்னாவே எங்கள் மொத்த டீமும் இங்கே தான் அட்டி. 100 ரூபாய்க்கு ஏசி போட்டு எல்லா சலுகையோட ரூம் கிடைக்கும் வித் 30% ஆஃபர் ஃபார் குடிமகன்கள் 2. சரி, அங்கே போயிட்டு நம்ம இன்வெஸ்டர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோன்னு லைட்டாக பாரிஸ் பக்கம் போய் சத்து ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு ஒரு பிளான். பட் ஃபர்ஸ்ட் நான் போன கடை ஒரு எண்ணெய் கடை. இங்கே கீ ரொம்ப நல்லா இருக்கும். தென் எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு என் வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி சில போமோ குழந்தைகள்லாம் வாங்கிட்டு ஒரு நல்ல கட்டன் சாய் அடிக்கலான்னு கிளம்பிட்டேன். வர சில சாய் கடையெல்லாம் தம்பி நீயே போட்டுக்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துட்றாங்க. தென் பாரிஸ் முடிச்சுட்டு அதே வழியில் மெரினா பக்கம் போய் ஒரு ஸ்ட்ராங்கான லெமன் சோடா, தென் நம்ம காடியில் ஃபுல்லாக எண்ணெயை ஊட்டிட்டு வீடு திரும்பிட்டோம். லொகேஷன் ரீச்சான உடனே எடிட்டிங் போயாச்சு. அடுத்த 2 மணி நேரம் அதிலே போனதுனால இரவு உணவையே மறந்துட்டேன். இனிமேல் யாரும் என்கிட்ட கேட்க முடியாது சாப்பிட மறப்பியான்னு. தென் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு டின்னர் வேணும்னு முடிவு பண்ணி ஒரு இஜாவான கடையில் ஒரு நல்ல ஆயில் கம்மியான சூப்பு, தென் சம்மந்தமே இல்லாமல் அதுக்கு மேலே ஒரு கட்டன் சாயா. என் வயிறுக்கு வகைச்சுன்னா அசிங்கமாக திட்டி இருக்கும். என்னடா இது மிக்ஸ்னு. தென் ஸ்ட்ரைட்டாக நம்மளோட மார்க்கெட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு எக்ஸ்பென்சஸ் எழுதிட்டு இந்த நாளை நம்ம சேட்டன் கடை காஃபி மாதிரி ஸ்ட்ராங்காக முடிச்சுட்டேன். குட் நைட் எவ்ரிவன். நாளைக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக சந்திப்போம்.